வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். நண்பர்களே, சில முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் இல்ஜியா டிராகோவிலேருந்து. இல்ஜியா டிராகோவை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இப்போதைக்கு ஒரு 5-6 பேர் கிட்டத்தட்ட ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு சம்மர் ஸ்லாமில் வாய்ப்பு டெஃபினெட்லி இருக்குது நண்பர்களே. 5-6 பேர்னா 5-6 பேர்த்தையும் இல்லை, ஏதோ அதில் 1-2 ரிட்டர்ன் பண்ணலாம். ஏன்னா கடந்த 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க WWE. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் ரிட்டனுக்கான நபர்களும் இருக்காங்க. ஆனால் யாரை கொண்டு வரவங்க தான் தெரியல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்ஜியா டிராகோவா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜூரிலேருந்து தான் வந்தார். ஒரு 8 மாதம் அப்புறம் வந்தவொடனே யூனிவர்ஸ் சாம்பியன்ஷிப் செமிசேன்லேருந்து பிடுங்கினார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது. இப்போது இன்ஜுரி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க போயிட்டு இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா ரிட்டனுக்காக காத்திருக்காரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கன்டையர் சொல்கிறதோட இந்தாண்ட வரும் ஜான் மாக்ஸ்லி. நம்மளோட டீன் அம்ப்ரோஸை ரிட்டர்ன் பண்ண போகிறாங்களா ப்ரோ? என்ன ப்ரோ எல்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்கு, இதை பற்றி நீ ஒன்றுமே சொல்லியே ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, நண்பர்களே அது வந்து சும்மா டீன் அம்ப்ரோஸு வாய்ப்பே இல்லை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு WWEயில். இந்த ரோமன் சேர்த்து மேட்ச் நடக்குதான். இருந்தாலும் டீன் அம்ப்ரோஸ் இப்போது AEW இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. இல்லாமல் அவர் ஆளையே காணாப்பா, எங்கன்னே தெரிலப்பான்ற மாதிரி இருந்தால் சரிடா வரத்து வாய்ப்பு இருக்குடா, அந்த மேட்ச்சில் வரும்டான்ற சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பட் அவர் AEW க்ளீனாக ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள் கூட போய் சண்டை போட்டுட்ருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு துளி கூட இல்லை வரத்துக்கு வாய்ப்பு. அதுக்கடுத்து ராக்கெல்லாம் எதுக்கு ஈக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேப்பரி ஹைப் ஏற்றத்துக்கு தான். WWE இந்தமாரி பண்ணுவானுங்க. ஏன்னா இப்போ WWE ராக் வரப்போ ஜான் மாக்ஸ்லி வரத்துக்கு வாய்ப்பு இருப்பான்னு சும்மா அப்படி டீஸை கிளப்பி விட்ருவானுங்க. கிளப்பி விட்டால் மக்களும் ஐயோ பேங்கர் சம்பவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்து உக்காந்துருவாங்க. கடைசியில் ஒன்றும் இருக்காது, சிம்பிளாக டபுக்குன்னு முடிச்சு விட்ருவானுங்க. ட்ரிபிள் ஹெச்சுக்கு தேவை மக்களை ஏமாற்றி காசு சம்பாதிக்கத்தான், அவ்வளோதான். இந்த டீகோவர் குரூப் கம்பெனி எல்லாருமே சர்ப்ரைஸு, எதிர்பார்க்க சம்பவம், சில ரிட்டர்ன்ஸு அப்படி இப்படி பயங்கரமாக பண்ணால் தானே WWE அப்படி இருக்கும். வின்ஸ் மேக்மேன்லாம் அப்படி தாங்க. அவருக்கு போதுமான அளவுக்கு சம்பளம் வந்துட்டு ஃபேன்ஸுக்கும் நம்மளுடைய ரெஸ்லருக்கும் போதுமான அளவுக்கு இருக்கான்னு கேட்டுட்டு அவங்களும் கொடுத்துட்டு, மற்றது போதும்னு சொல்லிவிட்டு டிக்கெட் அந்த அளவுக்கு கம்மியாக வச்சு விற்று அந்த அளவுக்கு சூப்பராக நடத்தியிருந்தார். ஆனால் ட்ரிபிள் ஹெச் அப்படியா, அதை விட்டு தள்ளுங்க. அதுக்கடுத்து ஒரு கெவின் ஓவன்ஸ் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது ரிட்டர்ன் பண்ணி. கை இன்ஜுரியால் இருக்கார். இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கார். பட் WWE உள்ளே வந்து சண்டை போடுறதுக்கு வரல. கெவின் ஓவன்ஸ் எங்கே ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, எங்கேயும் பெரிய சாம்பியன்ஷிப்பு அந்த மாதிரி இல்லை. டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து சம்மர்ஸ் இல்லாமல் பேங்கர் ஆக்கணும், ஐப் ஏற்றணும்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த பேரன் கார்பனை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. வருவோம் ரேண்டி ஆர்டன் கிட்ட. இந்த பேப்பர் ரேண்டி ஆர்டன் வரத்துக்கு அதிக % வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்று வந்து சந்தோஷம் இல்லாத மாதிரி இருக்கும். என்ன ப்ரோ சொல்கிற, இன்னும் இப்படி ஒன்றுமே புரியல ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நண்பர்களே, ரேண்டி ஆர்டன் எப்படி வரானா, ஓடிக்கும் சிஎம் பங்குக்கும் மேட்ச் நடக்குது பாருங்க, அந்த டைமில் வருவாராம். வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொலை பண்ணி விடுவாராம் ரேண்டி. அதை சாதகமாக பயன்படுத்தி சிஎம் பங்கு சாம்பியன்ஷிப்பை ரீட்டர்ன் பண்ணி போகிறான். அப்புறம் கோடிக்கும் ரேண்டிக்கும் சிங்கிள் ஃபியூடு தரமாக போவோமா. அடாப்பாங்க, இதை நாங்கள் கேட்கவே இல்லையடா. ரேண்டிக்கும் கோடிக்குமாடா மேட்ச்சு கேட்டோம், ரேண்டிக்கு சாம்பியன்ஷிப்பு தான்டா கேட்டோம். அதை விட்டுட்டு சாம்பியன்ஷிப் வச்சுருக்கும் போதெல்லாம் தோக்க வச்சுட்டு இப்போ சாம்பியன்ஷிப் பிடிங்கிட்டு கோடிக்கு ரேண்டிக்கு வச்சு ரேண்டி ஜெயிக்க வைக்கலான்னு மாரி பிளான் பண்ணுறானுங்களாம்மா. என்னத்த சொல்ல, ஒரே ஒஸ்ட்டு கைஸ் இவனுங்க, ஒஸ்ட்டு. அதுக்கடுத்து ஒரு ஜில்லா ஃபேட்டு ரிட்டர்ன் பண்ணுவாரா சம்மர் ஸ்லாமில், அவரும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு ஆதரவு தெரிவிக்க ஆட்கள் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் மேட்ச் இருக்குது. சோலோ சிக்காவா இந்த ரோமன் டீமில் சேர்கிற மாதிரி பாலிட்டிக்ஸ் காமிச்சிட்ருக்காங்க. ஆனால் அவங்களும் ஒரு ஆப்போசிட்டாக போயிட்டுருக்கு. சித்ராலன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு நினைக்கிற எல்லை நீட்டு சோலோ சிக்காவா பவர் ஹவுஸு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர்த்துக்கு மேலே. அதேமாதிரி ரோமனுக்கு இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம். இருந்தாலும் இன்னொரு நபர் தேவைப்படுதில்ல, சில்லா பாட்டு இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சர்வீஸ் சீரிஸுக்கு ரோமன் கிட்டே 4 பேர் டெஃபினெட்லி பிளட்ல இருந்தால் சர்வீஸ் சீரிஸில் ஒரு டீமில் இருக்க போது. ஆப்போனட் டீமில் அதே சித்ராலன்ஸ் வச்சு நடத்துவாங்க. பட் இன்னொரு ஆள் வேணும், அதுக்கோசரம் ஜில்லா ஃபோட்டோ இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஏதாவது பண்ணி ரோமன் ரெயின்ஸை சாம்பியன்ஷிப்பை ரீட்டர்ன் பண்ணுற மாதிரி காமிக்கலாம் ப்ரோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மேட்சை பேங்கராக பண்ணணும்னு இருக்காங்களாம் அந்த ரோமன் ரெயின்ஸை சேர்த்து. ஏன்னா லாஸ்ட் ஆஃப் த டைம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் இருக்கிறதோ 2 வருஷமோ 3 வருஷமோ இவங்க. இதுக்கப்புறம் நம்ம மோதிக்கு தேவைடா தம்பி,
லாஸ்ட்டாக நீயா நானான்ற மாதிரி பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, இதில் யார் வின் பண்ணுன்றது உங்களுடைய கருத்தை மறக்காமல் பண்ணுங்க. அவ்வளோதான் நண்பர்களே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று விறுவிறுன்னு தட்டிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை பை கேஸ்.